பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாக போற்றப்படும் திருத்தலம்தான் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம். சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த பிரசித்தி பெற்ற ஆலயம் சிவபெருமானின் அருளால் மகத்தான தல வரலாற்றை கொண்டதாக விளங்குகிறது. ஒரு காலத்தில் சிவபெருமானின் ஆணையை ஏற்ற அம்பிகை பூலோகத்தில் மனித பெண்ணாக பிறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சக்தி தேவியாக பூமியில் அவதரித்த அம்பிகை காவிரி நீரை கொண்டு ஒரு லிங்கத்தை உருவாக்கி அதையே சிவனாக பாவித்து பக்தியுடன் வழிபட்டு வந்தாள். அவளின் தியானத்திற்கும் தவத்திற்கும் மகிழ்ந்த சிவபெருமான் அந்த நீரால் உருவான லிங்கத்தின் வழியே அம்பிகைக்கு தரிசனம் அளித்தார். அம்பிகை நீரில் உருவாக்கி வழிபட்ட லிங்கம் என்பதால் இத்தலம் பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாக நிலை பெற்றது. பழங்காலத்தில் இப்பகுதி முழுவதும் வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த அடர்ந்த வனமாக இருந்தது. அந்த வனத்தில் ஒரு நாவல் மரத்தடியில் கூரை இல்லாமல் ஒரு சிவலிங்கம் இருந்தது. சிவகணங்களில் இருவர் சாபத்தின் விளைவாக அங்கே யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்தனர். சிலந்தி சிவலிங்கத்தின் மீது வலை பின்னி வெயில், மழை மற்றும் இலைகள் விழாமல் பாதுகாத்தது. யானை காவிரியிலிருந்து தண்ணீரும் மலர்களும் கொண்டு வந்து லிங்கத்தை வழிபட்டு வந்தது. ஆனால் யானை சிலந்தியின் வலையை தேவையற்றதாக எண்ணி தினமும் அதை அழித்துவிடும். இந்த நிலை தொடர்ந்து நடந்ததால் கோபமடைந்த சிலந்தி யானையின் துதிக்கையில் புகுந்து போராட இறுதியில் இரண்டும் உயிரிழந்தன. அவர்களின் தீவிர சிவபக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் யானையை சிவகணங்களின் தலைவனாக உயர்த்தினார். சிலந்தி மறுபிறவியில் கோச்செங்கட் சோழன் என்ற மன்னனாக பிறந்தது. பூர்வ ஜென்ம நினைவுகளால் யானைகள் ஏற முடியாதபடி குறுகிய படிகளுடன் உயரமான மேடைகளில் சிவாலயங்களை கட்டினான். அவை மாடக்கோவில்கள் என அழைக்கப்படுகின்றன. அவன் கட்டிய முதல் மாடக்கோவில்தான் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தின் 4வது பிரகார மதிலை சிவபெருமான் ஒரு சித்தரை போல வந்து மதில் கட்டிய தொழிலாளர்களுக்கு திருநீரை கூலியாக வழங்கினார் என்று தலவரலாறு கூறுகிறது. சிலருக்கு அந்த திருநீர் தங்கமாக மாறியதாகவும் நம்பப்படுகிறது. அதனால் அந்த மதில் திருநீற்றான் மதில் என அழைக்கப்படுகிறது. திருவானைக்கா ஆலயம் சுமார் 18 ஏக்கர் பரப்பளவில் விரிந்து 5 பிரகாரங்களும் 4 திசைகளிலும் உயர்ந்த கோபுரங்களும் கொண்ட பிரம்மாண்ட ஆலயமாக உள்ளது. மூலவர் ஜம்புகேஸ்வரர் 5ஆம் உள் பிரகாரத்தில் சுயம்புவான அப்புலிங்கமாக அருள் பாலிக்கிறார். லிங்கம் தரைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்போதும் நீர் கசிந்து கொண்டே இருக்கும். 4ஆம் பிரகாரத்தில் அகிலாண்டேஸ்வரி அம்மன் தனி சந்நிதியில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாள். அகிலம் முழுவதையும் ஆளும் தாயாக இந்த தலம் அம்பாளின் ஆட்சி தலமாக கருதப்படுகிறது. அம்மனின் காதுகளில் காணப்படும் பெரிய காதணிகள் தாடகங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் அம்பாள் உக்கிரமான வடிவில் இருந்ததால் பக்தர்கள் அச்சமடைந்தனர். அப்போது ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கர ரூபமான இந்த தாடகங்களை பிரதிஷ்டை செய்து அம்பாளின் உக்கிரத்தை தணித்தார் என்று தல வரலாறு கூறுகிறது. இத்தலத்தில் அதிகாலையில் கோ பூஜையும் உச்சிக்காலத்தில் தினமும் சிவனுக்கு அன்னாபிஷேகமும் நடைபெறுகிறது. உச்சிக்கால பூஜையின் போது சிவாச்சாரியார் அன்னை அகிலாண்டேஸ்வரியைப் போல பெண் வேடம் அணிந்து கிரீடம் சூடி மேள வாத்தியங்களுடன் யானை முன்னே செல்ல சுவாமி சந்நிதிக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்வது இந்த ஆலயத்தின் அரிய மற்றும் தனித்துவமான சிறப்பாக விளங்குகிறது.